உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மேடம், உங்க மருமகளை வெளியிலோட சொல்லி கேட்க வந்திருக்கீங்களா? இங்க பாருங்க மேடம், நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நீங்க என்ன பண்ணாலும் அந்த பொண்ணை வெளியில விடவே முடியாது. இது மர்டர் கேஸ். எஃப்ஐஆரும் போட்டாச்சு. இனி நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல தான் போய் பேசணும். சார், பேச வந்த விஷயத்தையே சொல்லல, அதுக்குள்ள நீங்களே ஒரு முடிவுக்கு வந்தா எப்படி? முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க, அப்புறம் உங்க முடிவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? இது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் தனியா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க மேடம். மேடம் சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இதை பிடிங்க. என்ன மேடம் இது? வாங்கி பாருங்க. அப்படியே அதுல எவ்வளவு அமௌண்ட் ஃபில் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஒரு கோடி மேடம்? ஆமா, 1 கோடி தான். இதே மேடம் என்கிட்ட கொடுக்குறீங்க? உங்களுக்கு சேர வேண்டியதை உங்ககிட்ட தானே கொடுக்கணும். என்ன சார், புரியலையா? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதை நீங்க பண்ணுவீங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த பணத்தையே கொடுத்தேன். நான் கேட்டதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த 1 கோடி மட்டும் இல்ல, மேற்கொண்டு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இவ்வளவு பணம் கொடுக்குறீங்கன்னா அப்ப விஷயமும் பெருசாதான் இருக்கணும். வக்கீல வச்சு உங்க மருமகளை வெளியே எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை கொடுத்து வெளியில எடுக்கலான்னு வந்திருக்கீங்களா? நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர். இந்த பணத்தை கொடுத்ததுன்னும் அவளை வெளியில எடுக்கிறதுக்காக இல்ல, காலம் முழுக்க அவ வெளியிலேயே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா இன்ஸ்பெக்டர், அவ ஒண்ணு நான் விருப்பப்பட்ட எனக்கு மருமகளானவ கிடையாது. என் மகன் விருப்பப்பட்டதால நான் மறுக்க முடியாம என் மருமகளா அவளை ஏத்துக்க வேண்டிய நிர்பந்தத்துலதான் அவ எனக்கு மருமக ஆனா. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் மகன் விருப்பப்பட்டான்னா அவனுக்காக நான் எதையும் செய்வேன். ஆனா இவளை நான் மருமகளா ஏத்துக்காததுக்கு காரணமே இவளோட கேரக்டர் தான். அவ நல்லவளே கிடையாது, கிரிமினல். என் மக அவளை உண்மையா காதலிச்சான். ஆனா அவ அப்படி கிடையாது. அவ என் புள்ளைய காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே என்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் மட்டும்தான். பணத்துக்காக என் புள்ளைய காதலுங்கிற பேர்ல அவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு மருமகள் ஆயிட்டான். ஆனா அவளோட சுயரூபம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவளை மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய் அவனை டிரைவராவும் ஹோட்டல்ல எச்சையில எடுக்கிற ஒரு வேலைக்காரனாவும் அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அவனுக்காக தான் நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அந்த கையில் என்னோட தாய் பாசம் என்னன்னு உணராம என் ஒத்த பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தனிமரமாக்கிட்டா. அது மட்டும் இல்ல, அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. சொசைட்டில இவ்ளோ அந்தஸ்துல இருக்கிற என்னையே சபையில அத்தனை பேர் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிருக்கா. ஆனா நான் என் பிள்ளைக்காக அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவளை மன்னிச்சிருக்கேன். ஆனா அவ பணத்துக்காக எவ்வளவு தப்பான விஷயம்லாம் பண்ணிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த கொலைய கூட அவதான் பண்ணிருப்பான். அத நான் முழுசா நம்புறேன். நீங்களும் நம்புங்க.